ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ இவன் ஒரு முக்கியமான மீட்டிங்காக நடந்து வந்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் உங்களுக்காக எல்லா ஷேர் ஹோல்டரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போலான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனோட ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதில் அவனோட தங்கச்சி ஒரு போஸ்ட் போட்டிருக்கான், நானும் என்னோட ஃப்ரெண்டும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோன்னு. அந்த போஸ்ட்டை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா நீ திரும்ப வந்துட்டியா, இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு, எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரே பார்க்கறதுக்காக தான் வரான். ஆக்சுவலாக ஹீரோவின் தங்கச்சியோட ஃப்ரெண்டு ரொம்ப சின்சியராக காதலிச்சிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 8 வருஷ காதல். ஆனால் ஹீரோ அவன் மனசில் உள்ள காதலை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டான். அந்த பொண்ணு ஃபாரின் போய் படிச்சுட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்கா. அதுக்கான செலிப்ரேஷனில் தான் இருக்கா. இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே தான் ஹீரோ அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வரான். இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவனோட தங்கச்சியும் எங்கே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு வந்தவொடனே இவளோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, அண்ணா நீ பிஸ்னஸ் ட்ரிப் போகிறது தானே சொன்னேன், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா எனக்கு இந்த இடத்துல ஒரு வேலை இருந்துச்சு, அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்ல, அவளை பார்த்தீங்கன்னா, அண்ணா இவ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஃபாரின்லேருந்து இப்போ தான் திரும்ப வந்திருக்கான்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அவ்வளோ ஹீரோக்கு கையை கொடுக்குறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம், சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, இவங்களும் சரின்னா அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோ தான் நிற்கிறான். இப்போ அவனை பார்த்தவொன்னே, ஐயோ நீங்கள் எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் உங்கள் ரெண்டு பேரை தனியாக விட்டுட்டு எப்படி போகிறது, நைட்டில் நீங்கள் தனியாக போகிறது சேஃப் கிடையாது, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்னு இவ சொல்கிறா. அப்படிலாம் சொல்லாதடி, நைட்டில் நீ தனியாக போகாத, இது பிரச்சனையாக இருப்போது, வா எல்லாரும் ஒன்றா போகலான்னு சொல்ல, அவ்வளோ சரின்னு உங்கள் கூட காரில் உட்காந்துக்கிறா. இப்போ ஹீரோ இவளோட வீட்டுக்கு கூட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு அவளோட லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, இவ்வளோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுன்றதுனால எனக்கும் ஃப்ரெண்டு தான் பார்த்துப்போ அப்படின்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு உள்ளே போகும்போது அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்போ அவன் இப்படி பிடிச்சிட்டு பார்த்துப்போன்னு சொல்லிட்டு இருக்க, இவளோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துடா. பாய்டி பார்த்து பத்திரமா போன்னு சொல்ல, ஹீரோன்னு இந்த இடத்த விட்டு போகிறா. அவள் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் முன்னாடி சீட்டில் உட்காரேன்னு இவன் உட்கார வர, இந்த இடத்துல நீ உட்காரக்கூடாது பின்னாடி போன்னு சொல்கிறான். ஏன்னா பின்னாடி போனேன், என் ஃப்ரெண்டு மட்டும் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தா நான் உட்காரக்கூடாதா, உன் தங்கச்சி தானே நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோ முறைச்சு பார்க்குறான். அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து பின்னாடி உட்காந்துக்கிறா. இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டுக்கு வர அவளோட அங்கிள் ஆண்டி பார்த்தீங்கன்னா, உன்னை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சுமா, நல்லா வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி அவ கூட பேசிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கூட குடும்பம் சொல்லிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க, வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. இப்போ அவள் கால் பண்ணி, நம்மளோட ஸ்டுடியோவில் நானே இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உனக்கு ப்ராஃபிட் கிடைக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது, ஒருவேளை ப்ராஃபிட் கிடைச்சா தாராளமாக எடுத்துக்கன்னு சொல்ல, அவளே சரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பொட்டிக் மாதிரி ஒன்று நடத்திட்டு இருக்கா. அந்த ஸ்டுடியோ பொட்டிக்கில் அவங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸு. இப்போ அவளோட ஃப்ரெண்டு இவகிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அண்ணன்கிட்ட தான் பேசுகிறா. அண்ணா எங்களோட ஸ்டுடியோவில் நீ இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளீஸ் நான் கொஞ்சம் உதவி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் உதவி பண்ணுறேன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங்க்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் நம்ம கப்பலில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லிட்டாண்டி, அவன் இன்வெஸ்ட் பண்ணானா நமக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அண்ணன் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன், அவருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக சூஸ் பண்ணலாம் வான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஷாப்பிங்க்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டு இருக்கா. இவன் எந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறாலோ அதே ட்ரெஸ்ஸை இன்னொரு பொண்ணு சூஸ் பண்ணுறா. இப்போ இந்த பொண்ணு இவ்வளோ பார்த்தவொடனே, நீ எம்மி தானே, இந்த ஸ்கூலில் தானே படித்த, நானும் உன் கூட தான் படிச்சுட்டு இருந்தேன், எதுக்காக இந்த மாதிரி கடைக்கெலாம் நீ வர, இங்கே உள்ள பொருள் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது, உன்னால் வாங்க முடியுமான்னு அந்த பொண்ணு ஹீரோயின் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேச, அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உனக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, ஃபஸ்ட்டு பார்த்தது நான் தானே, அதனால நானே இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறேன்னு ஹீரோயின் அவளோட கார்டை கொடுத்துட்டு இருக்கா. அந்த கடைக்கார பொண்ணு அந்த கார்டை வாங்கிக்கிறான். இப்போ இவ இப்படி பண்ணுறதை பார்த்தோன்னே அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, பணக்காரி மாதிரி என் கண்ணு முன்னாடி காமிச்சிக்கிறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அவள் ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கேன். அந்த இதுக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்றனா, இந்த ஸ்டோரோட விஐபி கஸ்டமர் கிட்ட ஒழுங்கா பேசணும், அந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோட ஆளுங்களும் அந்த பொண்ணை அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோவோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, அண்ணா கரெக்டான நேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணன்னு சொல்ல, என் தங்கச்சிக்கு உதவி பண்ணாம வேற யாருக்கு உதவி பண்ண போறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா, அண்ணா ஷாப்பிங் முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்ல, தாராளமா சாப்பிடலான்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்போ அவங்க ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே ரெஸ்டாரண்ட்ல ஒன்னா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இந்த கோட் செட் யாருக்கு, உங்க பாய் ஃப்ரெண்ட்காக வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க ஒரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சரி பேசிட்டுருங்க, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்க. ஹீரோ என்ன சார்னா என்னோட ஃபோன் நம்பர் வச்சுக்க, எது பிரச்சனைனா உடனே கால் பண்ணேன்னு சொல்ல எவ்வளோ சரின்னா அவளோட நம்பர் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட தங்கச்சி தான் வரா. இப்போ வந்து என்ன சார்னா ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே போயாகணும், என் ஃப்ரெண்டை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்க இவ சீட் பெல்ட் போடலான்னு வரா. இவன் இப்படி வரும்போது இந்த சைடு ஹீரோவை இந்த பக்கம் திரும்ப பார்த்தா அவ ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிறது. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாரிங்க நான் வேணும்னு பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல நீ தெரிஞ்சே பண்ணியிருந்தாலும் நான் அவன் மேலே கோவப்பட்டிருக்க மாட்டேன், ஏன்னா நான் அவனை 8 வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு ஹீரோவை மனசில் உள்ள காதலை சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன் பதிலுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், நல்ல முடிவாக யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அண்ணா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு இவன் ஹீரோவை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட அங்கிள் ஆண்டி 2 பேரும் தான் இருக்காங்க. இப்போ அவங்க இவ்வளோ பார்த்தோன்னே எங்கம்மா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்னோட ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக போனேன், நான் தான் ஸ்டுடியோ ஆரம்பிக்க போறேன்ல அந்த விஷயமா பேசுறதுக்காக போனேன்னு சொல்ல உன்னோட ஃப்ரெண்டு யாருன்னு இவங்க கேட்குறாங்க. வேற யாரே ஜெசிகா தான் அப்படின்னு சொல்ல என்னது ஜெசிகாவா, ஜெசிகாவோட அண்ணன் யான் தானே, இங்க பாருமா அந்த யான் கொஞ்சம் கரடு மரடான ஆளு, அவன் கிட்டே தள்ளி இரு, அவன் சரியான சிடுமுஞ்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவன் உன்னை காயப்படுத்திட்டு போறான், உனக்கு ஏதாவது ஒன்றா எங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அங்கிள் ஆண்டி என்னை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் ஜஸ்ட் ஜெசிகாவோட அண்ணா மட்டும்தான், மற்றபடி எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு அவளோட ரூமுக்கு வரா. இப்போ ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, இது வரைக்கும் பழகினது கூட கிடையாது, என் ஃப்ரெண்டுக்காகலாம் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது, அவனை விட்டு தள்ளி இருக்கிறதா நல்லது, அங்கிள் ஆண்டி வேற இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட நம்பரை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறா. இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவுக்கு மெசேஜ் அனுப்புறான். பார்த்தா அந்த மெசேஜ் போக மாட்டேங்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ எனக்காக ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டியா, அதனால தான் என்ன பிளாக் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாயிடுறான். இப்போ ஹீரோ அவனோட தங்கச்சி கூட தான் பேசிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றானா எங்க பாருனா உனக்கு என் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்க நல்லா தெரியுது, பொண்ணுங்களை கவுக்குறது அவளுக்கு சின்ன விஷயம் கிடையாது, அதுவும் அவளை கவுக்குறது ரொம்ப கஷ்டம், அவளை நீ காதலிக்கிறனா அவன் மனசு ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருன்னு சொல்ல ஹீரோ சரின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி இவங்க அங்கிளோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஃபாரின்கே கிளம்பிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அங்கிள் ஆண்டி தான் வராங்க. இப்போ அவங்கள பார்த்தோன்னே என்ன சொல்றானா நான் என்னோட ஸ்டோருக்காக ஒரு சில ஃபேப்ரிக்லாம் சூஸ் பண்ணணும், அதனால ஃபாரின் போயிட்டு வரேன்னு சொல்ல சரிம்மா பார்த்து போயிட்டு வா, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது தெரியுமா, பெரிய பணக்காரர் யான் இருக்காரு, அவரு நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வராருன்னு சொல்ல அவங்க அங்கிள் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவன் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கணும், என்னை வலையில் விளை வைக்கிறதுக்காக இதை ட்ரிக் பண்ணுறா போல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு சரி அங்கிள் நீங்கள் பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா கரெக்டாக ஹீரோ கிட்டே மாட்டிடுறா. இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தோன்னே அந்த லக்கேஜை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா என்ன விடுன்னு இவ சொல்ல எதுக்காக என் நம்பரை பிளாக் பண்ண, உனக்காக நான் 8 வருஷம் காத்துட்டு இருந்தேன், 8 வருஷம் என்னை தவிக்க விட்டுட்டு போனதை பார்த்தா அதுன்னு இப்போ மறுபடியும் என்னை தவிக்க விட்டுட்டு போகலான்னு பார்க்குறியான்னு கேட்க இங்கே பாருங்க நேற்று நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க, ஆனால் இந்த ப்ரப்போஸலை அக்செப்ட் பண்ணிக்கல, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த மாதிரி நான் வெளியே போகும்போது என்னை பிளாக் பண்ணுறது நல்லதில்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோவில் பிடிச்சி வழக்க டைமாக கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ணவொன்னே அவள் கோபத்தில் இவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு நீங்கள் ஜெசிகாவோட அண்ணா அப்படின்றதுனால தான் நான் சும்மா இருக்கேன், இதே வேற யாராவது இருந்தால் கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன்னு இவன் உதட்டு தொடச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ தொடச்சினா நான் மறுபடியும் கிஸ் பண்ணிடுவேன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே இவன் என்ன சொல்றானா எங்க பாருங்க எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்க, என்னை தனியாக விட்டுருங்க, எனக்குன்னு தனி வழி இருக்குன்னு இவ போக பார்க்க எங்கே போக பார்க்குற வயசானவன் அங்கிள் ஆண்டியை விட்டுட்டு தனியாக போறியான்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்கள வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்டோட அண்ணான்றதுனால தான் உங்களை பார்த்து பேச வந்தேன்னு சொல்ல எங்க பாரு 8 வருஷம் நான் உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன், உன்னை பயமுடுத்துற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்னை மடிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு என் முன்னாடி அழுகாத, நீ அழுகிறதே என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்ல நான் அழுதா என்ன சிரிச்சா உங்களுக்கு என்ன, உங்க வேலை ஏதாவது மட்டும் பாருங்கன்னு சொல்ல எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு, என்னால் உன்னை நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னு சொல்ல ஆனால் என் மனசில் அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது, அப்படி இருக்கிறப்ப எப்படி என்னால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும்னு இவ கேட்டுட்டு இருக்க. சரி எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடுப்பா, டக்குன்னு எடுத்த உடனே பிடிக்கலன்னு சொன்னா எப்படி, ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலன்னா கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாவது ஏற்றுக்க, நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன், இதுக்கப்புறம் என்னோட நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் பண்ணாதான்னு சொல்ல சரிங்க நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், 3 மாதம் டைம் தரேன், 3 மாதம் நான் எங்கேயும் போகல இதே இடத்துல இருக்கேன், உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை காதலிக்கலாம் மாட்டேன், சப்போஸ் உங்களை காதலிச்சா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னை வலுக்கட்டாயமாக கிஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட் என்னோட நம்பரை பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு
உடனே ஹீரோவோட நம்பரை பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுத்துடுறா. இங்கே பாருங்க, இப்போ என்ன கிஸ் பண்ணீங்களே இதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, ஒருவேளை நீ என்ன காதலிச்சேன்னா அப்பயும் கிஸ் பண்ணக்கூடாதானே ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதை காதலிச்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ அவளை பார்த்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு அவனோட ஆள்கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாரு, இவ எங்கெங்க போறா எங்க வர அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். அவ பின்னாடியே ஃபாலோ பண்றதுக்கு ஆளுங்களை வைங்க. அவளை பத்தின ஃபுல் டீட்டெயில் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ அவன் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோனோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் பணத்தை அனுப்பிச்சுடுறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்க, உன் ஸ்டுடியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக என் தங்கச்சி சார்பாக இந்த பணம் அனுப்பியிருக்கேன்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி இந்த பணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் அதோட ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, என் தங்கச்சிக்காக தான் இந்த பணத்தை அனுப்பிச்சேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ இவ இப்படி ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவனோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்க்க அதில் பார்க்குறதுக்கு ஹீரோ ரொம்ப அழகாக இருக்கான். இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவளுக்கு ஹீரோவை கிஸ் பண்ணதான் ஞாபகம் வருது. இப்போ இதை யோசிச்சு பார்த்துட்டு இவ வைக்கப்பட்டு இருக்கா. ஐயோ மண்டிக்கல என்ன ஓடுது, அவனை பற்றி இதுக்காக நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ அவ்வளவுலே திட்டிட்டு இருக்கா. இப்போ இவ ஹீரோவை பற்றி இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த இதுக்கு அவங்க தாத்தாவோட பட்லர் தான் வராரு. இப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம குவின் கம்பெனி கொஞ்சம் நாளாக நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது, ப்ராஃபிட் கூட ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, நான் 2 நாளாக பிஸ்னஸ் ட்ரிப் போயிடுவேன், அங்கிளே ஆண்டியை பார்த்துக்கன்னு சொல்ல கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஆள் மெசேஜ் அனுப்புகிறாங்க, உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், இந்த தடவை உன்னால் எங்கிட்டேருந்து தப்பிக்க முடியாதுன்னு மெசேஜ் அனுப்ப. அந்த மெசேஜை பார்த்தோன்னே இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட கை காலெலாம் கட்டி போட்டு அவளுக்கு கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இல்லை கண்டிப்பாக இந்த தடவை உன்னோட நாய்க்குட்டியாக நான் இருக்க மாட்டேன், உங்ககிட்டேருந்து தப்பிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இந்த மெசேஜ் அனுப்பின பையனை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா என்ன அவகிட்டேருந்து எந்த ரிப்ளையும் வரல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கா. இப்போ அவள் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்க. ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு பேசுறதை கவனிக்காம ஹீரோ அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா யாருக்கடி ரிப்ளை பண்ணுற, பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, இல்லடி ஏதோ ராங் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கேன், சரி வா போய் என்ஜாய் பண்ணலான்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு பாருக்கு தான் வந்திருக்கா. இப்போ அவளுங்க 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு ஒன்னா கதை பேசிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீ யாராவது காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் யாரே காதலிக்கலடின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவை பற்றி என்ன நினைக்கிறா, அவள் ரொம்ப நல்லவனி இவ பேசிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு ஒரு பையன் குடிச்சிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். பாப்பா நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கன்னு அவன் உங்ககிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒயினு தூக்கி அந்த ஆளு மூஞ்சில் ஊற்றிட்டு என்னோட நினச்சிட்டு இருக்கா, தனியாக இருந்தால் நீ பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருப்பியான்னு அவளோட ஃப்ரெண்டு திட்டிட்டு இருக்க. அவன் அவனோட ஆளுங்களை கூப்பிட்டுறான். அதை பார்த்தோன்னே இவளுங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்க. முன்னாடி ஹீரோ தான் நிற்கிறான். ஏன் பேயை பார்த்த மாதிரி இப்படி ஓடி வந்துட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. பார்த்தா அவங்க பின்னாடி 2-3 பசங்க துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ அந்த பசங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்காகவே உங்கள் அண்ணனுக்கு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கே சொன்னேன், அவரை தான் வந்தாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்க்க அவளோட ட்ரெஸ் லைட்டாக கிழிஞ்சு போயிருக்கு. அதை பார்த்தவொடனே ஹீரோனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா என்னை விடுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் விட முடியாது, அமைதியாக என்னோட கோட்டை போட்டுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்றானா, தங்கச்சி உன்னை கூட்டு போகிறதுக்காக வெளியே ஆளுங்க நிற்கிறாங்க, நீ போய் காரில் இருக்குன்னு சொல்ல அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவள் போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ என் கூட தான் வந்தாங்கன்னு வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் தனியாக கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவில் தனியாக கூட்டிட்டு வந்து உன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தது, அதனால தான் என்னோட கோட்டை கொடுத்தேன்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸை தொட்டு பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோவோட கோட்டை எடுத்து போட்டுக்கிறா. ஆனால் அவன் தங்கச்சி முன்னாடி இதுக்காக அப்படி நடந்துக்கிட்ட, அவன் நம்ம 2 பேரையும் தப்பா புரிஞ்சுக்க போறா அப்படின்னு சொல்ல, தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவள் இதுக்கப்புறம் உன்னை அண்ணின்னு கூப்பிட்டா எந்த தப்பு இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நான் ஜெசிகாக்கு கால் பண்ணி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஆகணும்னு இவன் ஃபோனை எடுத்துட்டு இருக்க. ஹீரோ அவளோட ஃபோனை பிடிங்கிறான். இங்க பாரு, உனக்கு எனக்கு நடுவில் அவளை குறுக்க கொண்டு வரதுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் என் ஃபோனை குடியான்னு இவ கேட்குறா. ஃபோன் வேணுமா, வேணா நீயே எடுத்துக்கன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ ஹீரோவோட பேன் பாக்கெட்டில் கையை விட்றா. பார்த்தா அவளோட கை படக்கூடாத இடத்துல பட்டுறது. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாரி நான் வேணும் நாங்கள் டச் பண்ணலன்னு இவ போக பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சிடறான். எங்க பாரு, 3 மாதம் என்கிட்ட டைம் கேட்டேன், அவ்வளோ நாள் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ இப்போவே எனக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும், எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்படிலாம் பண்ணாத, என் பெர்மிஷன் இல்லாமல் என்னை கிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் இதுக்காக என்னை கட்டாயப்படுத்திட்டு இருக்கேன், உன் காதலை இப்படிதான் நீ காட்டுவியா, இப்படிதான் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணியான்னு இவ கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டவன ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை விட்டுடுறான். எங்க பாரு, உன்னோட காதல் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ பண்றது பார்த்தாலும் பயமா இருக்கு, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதுன்னு இவ கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டதை பார்த்தவன ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை வலுக்க டைமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. நீ என்னதான் கிஸ் பண்ணாலும் சரி எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு இவ சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவன ஹீரோ அவளை
அவளை மறுபடியும் கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி பண்ணதை பார்த்தோன்னே உன் காதலை இப்படி தான் காட்டு தெரியுமா, நீ என்ன காதலிக்கிறியா என் உடம்ப காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேட்டவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா மன்னிச்சிட்டு கோவத்தில் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நீ ரெஸ்டடே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன வேணும் இப்படி காதலிக்கிறான், இவனோட காதலை நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோ தான் நிற்கிறான். இப்போ அவன் என்ன செய்றானா, ஜெசிகாவும் நீயும் ஃபேப்ரிக் சூஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன், அவளுக்கு பதிலாக நான் தான் அவன் கூட வரப்போறேன், அவளுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னான்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என் தங்கச்சி இதில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானே, அதனால நான் வர்றதுல எந்த தப்பும் இல்லை, வா வந்து வண்டியில் உட்காருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோவோட வண்டியில் உட்காந்துக்கிறான். இப்போ ஹீரோவை கிட்ட வந்து சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு ஃபேப்ரிக் செக் பண்ணுறதுக்காக தான் வராங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேக்ட்ரியில் நின்று ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணிட்டு இருக்க. இவன் ஒவ்வொரு ஃபேப்ரிக்காக தொட்டு பார்த்து எடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அந்த ஆளை பார்த்தீங்கன்னா என்ன நீ இவ்வளோ நேரம் சூஸ் பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு சூஸ் பண்ண தெரியாதானே, அவன் டக்குன்னு ஃபேப்ரிக்கை போடுங்க, உன் கஸ்டமர் கிட்ட இப்படி தான் நடந்துக்குவியா, ஒழுங்காக நடந்துக்க தெரியாதானே ஹீரோ கேட்க எவ்வளோ நேரம் தான் பொருளையை பார்த்துட்டு இருப்பீங்க, வந்தால் வாங்கிட்டு கிளம்ப மாட்டீங்களா, நம்ம ஹீரோனை தள்ளி விடுற மாதிரி வர. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா நீயும் வேண்டாம் துணியும் வேண்டாம் போயேன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோன் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, அவங்க கோவப்படுறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு, நம்ம மேலே தப்பு இருக்குல்ல, நான் ரொம்ப நேரம் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு காரு ரிவர்ஸ்ல ஹீரோ மேலே இடிக்கிற மாதிரி வருது. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. உனக்கு எதுவும் ஆகலையே அடிப்படலையே அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுற போல அப்படின்னு ஹீரோ கேட்க உன் மேல அக்கறை இருக்கிறதுனால ஒன்றும் இப்படி பண்ணல, இந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படிதான் பண்ணியிருப்பேன், நீ எதுக்காக அவங்க கிட்ட கோவப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க உன்னை புள்ளி பண்றதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, அதனால தான் கோவப்பட்டேன், என் கண்ணு முன்னாடி உன்னை யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ நான் அந்த அளவுக்கு காதலிக்கிறியான்னு ஹீரோயின் கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். உனக்காக இந்த உலகத்தையே கூட என்னால் தலைகீழா திருப்பி போட முடியும், உன் ஆசைக்காக எதை வேணாலும் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாற்ற இவனால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு நீ சொல்கிறத பற்றி யோசிச்சு பார்க்குறேன், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையான்னு நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்ல சரி யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் வேற இடத்துக்கு போய் ஃபேப்ரிக்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோவில் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ண இவன் என்ன சொல்றேன்னா பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்ல சரி நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோவும் சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவே ஒரு மாதிரி பாசத்தோட பார்த்துட்டு அந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இவன் இப்படி பார்க்குறத பார்த்தவொன்னே தான் ஹீரோக்கு நிம்மதியாக இருக்கு. இப்போ அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் மேடமோட கண்ணில் காதல் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க, உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு ஹீரோ அந்த இடத்த வீட்டு வர இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்களோட ஆன்ட்டி பார்க்க வந்துட்டு இருக்க. அவங்க ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா உனக்காக தான் காத்துட்டு இருந்தீங்க வாச்செல்லாம், எங்க பாரு இந்த பையன் ஆன்ட்டி உனக்காக பார்த்து வச்சிருக்கேன், உங்க அங்கிளோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பையன், இந்த பையன் கூட பிளைண்ட் டேட் அட்டென்ட் பண்ணிப்பாரு, ஒரு வேளை பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிப்பாரு, உங்க அங்கிளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன், அதனால இந்த பிளைண்ட் டேட்டை நல்லா கேன்சல் பண்ண முடியலன்னு சொல்ல கவலைப்படாத ஆண்டி போய் பார்த்துட்டு வரேன்னு இவ்வளோ சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் டேட்டுக்காக தான் வந்திருக்கா. இப்போ இந்த பையன் ஹீரோயினை பார்த்தோன்னே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் வருஷம் வருஷம் ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், என்னோட ரெக்குயர்மெண்ட்லாம் ரொம்ப கம்மி தான்ப்பா, நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அதுவே போதுன்னு அவன் பேசிக்கிட்டே ஹீரோனோட இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஹீரோ தான் இவன் பின்னாடி ஆளுங்களை போட்டு ஃபாலோ பண்ணியிருப்பான் இல்லையா, இவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு கண்டுபிடிக்க சொல்ல இப்போ அவள் பிளைண்ட் டேட்டுக்கு வர்ற விஷயம் தெரிஞ்சவன ஹீரோ அவளை பார்க்கறதுக்காக வர இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏன் இடுப்புலையா கையை வைக்கிற அப்படின்னா அவள் தண்ணியை தூக்கி அவன் மூஞ்சில் ஊற்றிட்டு வரலான்னு பார்க்க ஏன் மேலே தண்ணி ஊற்றிட்டேன்னா அவன் ஹீரோனை அடிக்கிற மாதிரி வர கரெக்டாக ஹீரோ வந்து தடுத்துறான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் நான் வரக்கூடாதா, உன்னோட பிளைண்ட் டேட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இன்னும் பார்த்தீங்கன்னா யாரா நீ, நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பேசிட்டு இருக்கோம், இடையில நீ குறுக்க வந்துட்டு இருக்கேன்னு அவன் ஹீரோவை பிடிச்சி திட்ட அதை பார்த்தவொடனே ஹீரோவனை அடிச்சு போட்டுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு நான் நாய் மாதிரி பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், நீ எனக்கு தெரியாமல் பிளைண்ட் டேட் வந்துட்டு இருக்கேன்னு கேட்க எங்க பாரு இந்த பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணது என்னோட ஆன்ட்டி தான், அவங்களோட ஃபீலிங்ஸை நான் ஹர்ட் பண்ண விரும்பல, அதனால தான் இந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்தேன், மற்றபடி எனக்கு அந்த பையன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, நான் சொல்லிதை நம்பப்பா, ஆக்சுவலாக நீ எனக்கு கிஸ் பண்ணும்போது கூட எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வரல, ஆனால் அவன் என் கையை பிடிக்கும் போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல தெரியுமா, இதுக்கு நீ கிஸ் பண்ணதே பரவாயில்லன்னு தோணுச்சுன்னு சொல்ல நான் கிஸ் பண்ணது பரவாயில்லையா, அப்படின்னா உனக்கு என்னோட கிஸ் பிடிச்சிருக்கான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ ஆமான்னு சொல்றா, நீ சொல்றதை வச்சு பார்த்தா எனக்காக ஒரு வாய்ப்பு தர போல உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லிடுறா. அப்படின்னா இப்போலேருந்து நம்ம ரெண்டு பேரும் லவர்ஸான்னு கேட்க ஆமாம் லவர்ஸ் தான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல உண்மையாவ சொல்ற, அப்படின்னா வா என்னோட ஃபேமிலியை மீட் பண்ணலான்னு சொல்ல இவ்வளோ சீக்கிரம் ஃபேமிலியை மீட் பண்ணணுமான்னு இவ கேட்குறா. ஆமாம் சீக்கிரமாக மீட் பண்ணணும், என்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை உனக்கு தான் கொடுத்தேன், ஃபஸ்ட்டு கிஸ்ஸை கொடுத்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நல்லாயிருக்கும், சீக்கிரமே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல அப்போ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்க. அவளோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்து
பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்டேருந்து தப்பிக்கணும்னா இவனை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் என் பின்னாடி இருக்கணும். யானியை கூட இருந்தானா என்னோட அங்கிள் ஆண்டிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாற்றிடுவான், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாற்றிடுவான். உங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இவன் யாருக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோ கூட ஒன்று சேர்றான்னு தெரியல. போக போக பார்க்கலாம். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஃபேமிலி போய் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, எங்கே பாரு கல்யாணன்றதை பேச்சு வழக்கில் மட்டும் இருக்கக்கூடாது, என்னோட புருஷன்னா எல்லா விதத்துலையும் நீ புருஷனாக தான் இருக்கணும்னு சொல்லி இவன் ஹீரோவை கிஸ் பண்ண, ஹீரோவா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாத உனக்கு நல்ல புருஷனாக இருப்பேன்னு சொல்ல, இங்கே பாரு புருஷன்றது பேரில் மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் நீ எனக்கு புருஷனாக இருக்கணும், முக்கியமாக பெட்லேயும் புருஷனாக இருக்கணும்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரான் அவளோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக. இப்போ ஹீரோவனோட தாத்தா வீட்டுக்கு கூட்டு வந்து இவங்க என் தாத்தாவோட பட்லர், என் ஃபேமிலி மெம்பர் மாதிரின்னு சொல்ல, இவ்வளோ உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கா. ஆன்டிக்கு உன பிடிச்சதுன்னா தாத்தாக்கு கண்டிப்பாக உன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயின்காக ஒரு ஹேர் கிளிப் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உன்னோட அங்கிள் ஆண்டியை மீட் பண்ணுறதுக்காக போகலாம், எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு ஆன்டி மட்டும் தான் இருக்காங்க, அதனால உங்களை மீட் பண்ணியாச்சு, அடுத்து உன்னோட ஃபேமிலியை மீட் பண்ண போகணுன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா. அவளை பார்த்தோன்னே ஹீரோ வாயை பழந்து பார்த்துட்டு இருக்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க, இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா, வா வீட்டுக்கு போகலான்னு ஹீரோவில் கூட்டிகிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வரான். இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா அங்கிள் ஆண்டி நாங்கள் 2 பேரும் காதலிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளோட அங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருப்பா தம்பி உன் கூட தனியாக பேசணுவான்னு சொல்லி ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த சைடு ஆன்டி ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஏமா உண்மையாகவே நீ இந்த பையனை காதலிக்கிறேன்னு கேட்க, ஆமாம் ஆண்டி நான் காதலிக்கிறேன், எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அவன் கூட வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு தோணுதுன்னு இவ பேசிகிட்டு இருக்க. உன்னோட முடிவை ஆன்டி மதிக்கிறேன், ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு முடிவெடுனா அவங்க பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு அங்கிள் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இங்கே பாருமா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், கல்யாண சர்டிஃபிகேட்டை ஆல்ரெடி மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டேன், இங்கே பாரு ஒரு விஷயத்த மறந்துடாத, கல்யாணத்துக்கு அப்புறம் இது எப்போ உன்னோட வீடு தான், ஒருவேளை மாப்பிள்ளை உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கலன்னு வச்சுக்க, நீ எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம், இந்த பணத்தை வச்சுக்க, இது என்னோட கல்யாண கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ சந்தோஷமா வாங்கிக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வராங்க. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாண ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸாக நின்னா எப்படிப்பா, கொஞ்சம் கிட்ட தள்ளி தள்ளி வந்து நில்லுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவளோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவோட கையை பிடிச்சி அவள் கையில் ஒரு ரிங்கை போட்டு விடுறான். இந்த ரிங்கை எப்பப்பா வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ உனக்கு காதலிக்க ஆரம்பிச்சேன்னா அப்போ வாங்கின ரிங்கு, உனக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்துச்சுன்னா அவளோட கையில் ரிங்கை போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சா எப்படி பிகேவ் பண்ணுவான்னு தெரில, கண்டிப்பாக என்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, அவளை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ அவளோட கையையும் இவனோட கையையும் ஒன்னா சேர்த்து ஃபோட்டோ எடுத்து அவளோட தங்கச்சிக்கு தான் அனுப்பி வைக்கிறான். அவளை பற்றி நீ கவலைப்படாத செல்லன்னு ஹீரோவில் கிஸ் பண்ணுற மாதிரி வர ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் இப்போ போய் தாத்தாவை மீட் பண்ணலான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக வர அவங்க தாத்தா இவ்வளோ பிடிக்காத மாதிரியே பேசுகிறாரு. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா தாத்தா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு வேலையை பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் கூட்டு போகிறேன்னு ஹீரோ கூட்டு போக பார்க்க, என் மருமகளை எங்கடா கூட்டு போகிற லூசு பயலே, நான் கண்ணு தெரியாமல் பார்த்துட்டு இருந்தேன், நீ வேற இங்கே வாமா அந்த பணத்தை கல்யாணத்துக்கான கிஃப்டாக வச்சுக்கன்னு சொல்ல, ஏன் தாத்தா பணத்துக்காக குறைப்ப, பணத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல, என் மருமகளுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், வெளியே பார்த்துட்டு போடான்னு தாத்தா கார்டு கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ அந்த கார்டை வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் எடுத்து கொடுன்னு சொல்ல, தாத்தாவோட அசிஸ்டண்ட்டும் பேப்பர் எடுத்து கொடுக்குறான். என்ன பேப்பர்னு பார்த்தா ப்ராப்பர்ட்டி பேப்பர் தான். இப்போ இந்த பேப்பரை அவ சந்தோஷமா வாங்கிட்டு இருக்கா. இந்த செடிவிலோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கோச்சிக்கிட்டு வந்துடுறா. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு ஜெசிகா என் மேலே கோவப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேளுன்னு ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு அவ பின்னாடி சுத்தி அவளை காதலிக்கிறதா சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தது நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு புள்ளி பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா, நீ எல்லாம் ஒரு அண்ணனடா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கு கூட்டு வந்து அவளை புள்ளி பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. எங்க பாருடி என் அண்ணன் ஏதாவது புள்ளி பண்ணானா என்கிட்ட சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்ல, அப்பாடா உன் கோவம் உன்னை விட்டு போயிடுச்சா, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எப்போது போல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ அவங்க 2 பேரும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்போ ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னா, எல்லா விதத்துலையும் நான் உனக்கு புருஷனா இருக்கணும்னு சொன்னல, எல்லா விதத்துல இருக்கலாம் வான்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அதை கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்து இவன் கூட நேற்று நைட்டு ஒன்னா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி கூட ஹனிமூன் ட்ரிப் போறேன், அதனால எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோன் பேசிட்டு இருக்க. ஹீரோவோட வாய்ஸ் கேட்டவுடனே இவ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே ஹீரோ கிட்ட வந்துட்டு பொண்டாட்டி டைம்
டைம் ஆயிடுச்சு எந்திரி அப்படின்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போக, நான் எந்திரிச்சிட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் இதுக்காக என்கிட்ட வரீங்கன்னு இவ கேட்க, இல்லை கிஸ் பண்ணி எழுப்பணும்னு என் பொண்டாட்டி ஆசைப்படுறாள் நினச்சேன், அதனால தான் கிட்ட வந்தேன். சரி பொண்டாட்டி ஹனிமூனுக்காக எங்கே போகலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹனிமூனா நான் இப்போ தான் ஸ்டூடியோ ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்டூடியோ இன்னும் ஸ்டேபிள் ஆகலை, ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் ஹனிமூன் போகலான்னு சொல்ல, வாழ்க்கையில் கல்யாணமும் ஒரு தடவை தான் வரும், ஹனிமூனும் ஒரு தடவை தான் வரும், ஸோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டுங்க, ஆனதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்ல, என் பொண்டாட்டி விருப்பம் எப்படியோ அப்படியே பண்ணிக்கலான்னு ஹீரோவை சொல்கிறான். இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, என்னங்க எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது, எங்கள் அங்கிள் எப்படி கல்யாணத்துக்கு ஓகே பண்ண வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவுடனே ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். அவங்க அங்கிள் கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பானா, 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் எம்ஏ பார்த்தேன், அப்பையிலேருந்து காதலிச்சிட்டு இருக்கேன், 8 வருஷம் அவளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், இப்போ அவள் திரும்ப வந்துட்டா, தயவு செஞ்சு அவளை எனக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அங்கிள் முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாரு. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி இவளோட அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்களே, அதை இவ சீக்கிரட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அவள் உயிருக்கே ஆபத்துன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவள் நல்லா இருக்கணும், அவள் சேஃப்டியாக இருக்கணும்னா அது என் கூட இருந்தால் மட்டும்தான் முடியும். என்னோட பவர் பதவி மூலம் அவள் என்னோட பொண்டாட்டின்னு இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா அவகிட்ட நெருங்க கூட எல்லாரும் பயப்படுவாங்க. அவளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அங்கிளை பார்த்தீங்கன்னா, அவளோட பாதுகாப்புக்காக தான் கல்யாணம் பண்ணுறியா இல்லை அவளை உண்மையாகவே காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவளை உண்மையாகவே காதலிக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே பொண்ணு அவள் தான், அவளை தவிர வேறு எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன், என்ன நம்பி நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அவளோட பாதுகாப்புக்காக நான் அவளை உன் கூட அனுப்பி வைக்கிறேன், அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டு அவள் கூட நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு, உங்கள் அங்கிள் கிட்ட போய் உண்மையை சொன்னேன், என் மனசில் உள்ள காதலை பற்றி சொன்னேன், உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் எல்லாத்தையும் சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கேட்டேன்னா அவரை ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோ சொல்கிற எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி நேற்று நைட்டு நடந்தது நமக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் மறுபடியும் ஒன்று சேரக்கூடாதுன்னு ஹீரோவை கிட்ட வந்துட்டு இருக்க. அடப்படா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து அவளோட ஸ்டூடியோவில் ட்ராப் பண்ணிட்டு, நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியே போவேன், என்னை மிஸ் பண்ணனா எனக்கு கால் பண்ண போண்டாட்டின்னு சொல்ல, நான் உங்களை மிஸ் பண்ணுவேனா, மிஸ் பண்ணா கால் பண்ணுறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, சரி பார்த்து பத்திரமா போன ஹீரோ சொல்ல, இவ்வளோ சரின்னா அவளோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வரா. இப்போ அவளோட ஃப்ரெண்டும் இவ்வளோ சேர்ந்து அவளோட ஸ்டூடியோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களே பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடியோவில் வேலை பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், உனக்காக நான் ஒரு பொண்ணு கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணை இன்டர்வியூ எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ சரின்னு சொல்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பொண்ணும் வந்துடுறா. இப்போ அந்த பொண்ணு வந்து அவளோட டிசைன் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்க, உங்களோட டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு, நீங்கள் எந்த மாதிரி சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் சேலரியை நீங்களே டிசைட் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இன்னிலேருந்து உனக்கு 20,000 ரூபாய் சம்பளம், இந்த இடத்துல இப்படி தான் நீ வேலை பார்க்கணுன்னு அந்த பொண்ணு இந்த இடத்துல என்னென்ன வேலை பார்க்கணுன்னு சொல்ல அவ்வளோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயினுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புகிறான். பிஸ்னஸ் டிப்பில் என் பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பத்திரமா வந்து அதுவே போகுதுன்னு இவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இப்போது நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட தான் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அவங்க அண்ணனுக்காக நான் ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன், இந்த வாட்ச் அவருக்கு பிடிக்குமான்னு பாரு அப்படின்னு சொல்ல, இந்த வாட்ச் பார்க்குறதுக்கு காஸ்ட்லியான வாட்ச் மாதிரி இருக்கு, கண்டிப்பாக அண்ணாக்கு இது பிடிக்குண்டே, இது என்ன கல்யாண கிஃப்டா இல்லை ஃபர்ஸ்ட் நைட் கிஃப்டா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவாக வேணாலும் எடுத்துக்கட்டுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன்னு அவ தூங்குறதுக்காக போக, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் தண்ணி குடிக்கலான்னு வரா. இப்போ அவ இப்படி தண்ணி குடிக்கலான்னு வர அவளை ஒரு ஆள் கட்டி பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏமி உண்மையாவே நீ என்னை மிஸ் பண்ணலையா, ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு ஹீரோவில் சோஃபாவில் தள்ளி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜெசிகா தான் வரா. அவ இவங்க 2 பேரை பார்த்தோன்னே, ஐயோ நான் எதையும் பார்க்கல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த வீட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ உங்கள் தங்கச்சி பார்த்துட்டா என்ன நினச்சிக்குவான், ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்ல, தப்பாக புரிஞ்சுக்க என்ன இருக்கு, புருஷன் முன்னாடி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு போயிருக்கா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, நான் போய் அவகிட்ட பேசணுங்க, ஃபர்ஸ்ட் போய் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேனே. இவ போக பார்க்க அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதில் டிஸ்டர்ப் பண்ணது சொல்லன்னு ஹீரோ இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ண, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு இருக்கனால நீ தனியாக தான் தூங்கணும், நான் அவ கூட தூங்க போகிறேன்னு இவன் அந்த இடத்த விட்டு ஓட, அட கொடுமையே இப்படி என்ன தனியாக விட்டாலே அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக பால் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஏய் ஜெசிகா எங்க அவளை ஆளே காணும் அப்படின்னு சொல்லி கேட்க, காலையில அவளை துரத்தி விட்டுட்டேன்னு ஹீரோ சொல்றான். உன் சொந்த தங்கச்சி துரத்தி விட்டியா, எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்டாட்டியை ஏன் கூட அனுப்பாம நைட்டு ஃபுல்லா அவ கூட படுக்க வச்சுட்டு இருந்தா, அதனாலதான் கோவத்துல அவளை துரத்தி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பார்த்தீங்கன்னா, எங்கே வெயிட் பண்ணுங்க உங்களுக்காக ஒன்று வச்சிருக்கேன் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு இவன் ஹீரோக்காக வாங்கின கிஃப்ட் எடுத்துட்டு வரா. இந்த வாட்ச் உங்களுக்காக தான், பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்க பொண்டாட்டி, நானும் உனக்காக ஒரு
gift வச்சிருக்கேன்னு ஹீரோ அவளை இந்த பக்கம் திருப்பிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கையில ஒரு ரிங்க போட்டு விடுறான். இது என்ன ரிங்கு? அதான் ஆல்ரெடி கையில ஒரு ரிங்க போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது கல்யாண ரிங்கு, அப்புறம் இது உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கான ரிங்கு, ரெண்டுமே நான் உனக்காக தான் வாங்கி வச்சேன். சரி, நான் பிசினஸ் ட்ரிப் போனப்போ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பல, நான் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பல, அந்த கஷ்டம் எல்லாத்தையும் போக்குற மாதிரி ஏதாவது பண்ணலான்னு ஹீரோவில் தூக்கி டேபிள்ல உட்கார வச்சுட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு வர, இவ்வளோ பாத்தீங்கன்னா இந்த ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல, எப்போ வச்சுக்கிட்டா என்ன, ரொமான்ஸ் எல்லாம் ஒன்று தானேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட காதை பிடிச்சி திருவிடா, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு நைட்டு நீங்கள் கெஸ்ட் ரூம்ல தான் தூங்கணும்னு சொல்ல, சரி சரி நான் எதுவும் பேசல, ஆனால் நீ என் கூட தான் ஒன்றா தூங்கணும் ஓகேவான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் ஹீரோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரான். இவன் ஒரு டாக்டர். இப்போ அவனை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னோட பிளட் சாம்பிள்ல இருந்து ஏதாவது கண்டுபிடிச்சாடா அப்படின்னு சொல்லி கேட்க, எதையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல, அப்படி ஒரு ரத்தத்தில் என்னதான் இருக்குன்னு தெரியல, நானும் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட இருந்து பிளட் சாம்பிள் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கேன், உன் ரத்தத்தில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க, வேணும்னா மறுபடியும் ரத்தம் எடுத்து என்னோட ரத்தத்தை டெஸ்ட் பண்ண ஆரம்பின்னு சொல்ல, உன் ரத்தத்தை எடுத்து தான் நான் அப்பையிலேருந்தே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனே, என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டில் யாருக்காவது ஜெனட்டிக்காக ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எதனால எனக்கு இப்படி ஆணுச்சுன்னு தெரியல, ஒரு என் ரத்தத்துக்கும் எங்கள் அம்மா அப்பா பண்ண ரிசர்ச்சுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கலான்னு இவ சொல்லிட்டு இருக்க, சரியா சொன்ன, என்ன உண்மைன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு இவ சொல்லிட்டு இருக்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு என் புருஷனுக்கு தெரியக்கூடாது, இது யாருக்கிட்டயுமே சொல்லாத, மறைச்சிரு, சீக்கிரட்டா வச்சுக்கன்னு சொல்ல, அவனு பார்த்தீங்கன்னா சரி நான் சீக்கிரட்டா வச்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் உன்னோட பிளட் சாம்பிள் எடுக்கலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட ஆளை பார்த்தீங்கன்னா, சார் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், உங்க பொண்டாட்டியோட அம்மா அப்பா 2 பேரும் ஏதோ ஒரு ரிசர்ச்ல பிஸியா இருந்திருக்காங்க, அந்த ரிசர்ச்ல அவங்க சக்சஸும் ஆயிட்டாங்க, சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஃபிளைட் ஏற வரும்போது தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரிசர்ச் சென்டர்ல வேலை பார்த்த ப்ரொஃபசர் ஃபாரின் கிளம்பி போயிட்டாரு, இப்போ வரைக்கும் அவர் திரும்ப வரல, அவங்க ஆக்சிடென்ட்ல கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்ல, சரியா சொன்ன, அந்த மர்மம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், சீக்கிரமா அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடின்னு சொல்ல, அவனு சரின்னு சொல்லிடுறான். இப்போ நைட் ஆகுது, நைட்டு ஹீரோயினோட வீட்டில் இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்சல் எடுத்துட்டு வரான், இது நம்ம வீட்டுக்கு வெளியே தான் இருந்துச்சு, உன்னோட பேர் போட்டிருந்துச்சு பொண்டாட்டின்னு சொல்ல, இவ்வளோ அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, என்னடான்னு பார்த்தா ஜெசிகா தான் கிஃப்ட் கொடுத்துருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தான் அனுப்பிச்சிருக்கா, இந்த கிஃப்ட் உனக்காக தான் ட்ரை பண்ணி பாடுறீன்னு. அதை பார்த்தவொடனே இவ சந்தோஷமா ஜெசிகா தான் கிஃப்ட் கொடுத்துருக்கா, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அரைக்குறையாக ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தவொடனே இவ டக்குன்னு முடி வச்சுட்டு இருக்க, ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை பிடிங்கிறான். பொண்டாட்டி இந்த ட்ரெஸ் என்ன செடியூஸ் பண்ணுறதுக்காகவா, ரொம்ப குட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்னங்க தெரியும், ஜெசிகா தான் அனுப்பி வச்சா, எனக்கு எதுக்கும் சத்தியமாக எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும், வா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போடலாமா இல்லை ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கலாமா, இப்படி வசதி அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட வந்துட்டு இருக்க, இவன் இப்படி பேசுறதை பார்த்தவொடனே ஹீரோயின் திரு முடிச்சிட்டு இருக்கா. ஏச்சலாம் இதை நீ போடுறதுக்காக தானே வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமா எனக்காக தான் வாங்கி கொடுத்துருக்கான்னு ஹீரோயின் சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப குட்டியாக இருக்கு, இதை போடுறதுக்கு நீ போடாமே இருக்கலான்னு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அவளோட கையை கட்டி போட்டுறான். நான் உன்னை பிஸ்னஸ் ட்ரிப்பில் ரொம்ப மிஸ் பண்ணேன் எல்லாத்துக்கும் சேர்ந்து உங்க கூட ஒன்றா இருக்கணும்னு ஹீரோ ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவள் கை கட்ட அவுத்து விட்டுறான். கவலைப்படாத, அப்படியெல்லாம் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டு இப்படி பாதியிலே நிப்பாட்டினா எப்படி, நான் கூட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க, ஒரு விலையும் பொண்டாட்டிக்கு இப்போ அது தேவைப்படுதோன்னு ஹீரோ கேட்க, ஆமாம் தேவைப்படுது, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆக முடியாது, தண்ணி குடிச்சிட்டு வர இவன் ஹீரோவோட ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்கா. இப்போ அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட ஃபோனில் தான் கேம் விளையாடுறேன், இந்த கேமை உருவாக்குனதே நான் தான், இந்த கேம் எப்படி உங்கள் ஃபோனில், எனக்கு ஒன்றுமே புரியல, 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேமை நான் தான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கேமை வாங்கினது நான் தானே ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா ரொம்ப வருஷமாக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு பணம் தேவைப்பட்டதுனால தானே இந்த கேமை விற்கணும்னு முடிவு பண்ணேன், அதனால தான் நான் வாங்கிக்கிட்டேன்னு சொல்ல, ஆமாம் பண தேவைக்காக தான் இதை விற்கிறேன்னு முடிவு பண்ணேன், இப்போ கூட பணம் தான் தேவைப்படுதுன்னு சொல்ல, அதான் என் சொத்துல பாதி உனக்கு எழுதி வச்சுட்டேன், அப்புறம் என்ன கவலைன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு பணமாக தேவைப்படுது, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன், அதுக்கு பணம் தான் தேவைப்படுது, அதுக்காக தான் இந்த ஸ்டூடியோவை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவை பார்த்தீங்கன்னா பணத்தை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக ஹீரோ ஏதோ யோசிக்கிறான், இவளுக்கு எதுக்காக பணம் தேவைப்படுது, என்கிட்டேருந்து என்ன விஷயத்த மறைக்கிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவ்வளோ பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஸ்டுடியோல வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா. இப்பவே கால் பண்ணி
ஏய் ரிசர்ச்க்காக பணம் தேவைப்படுதுப்பா. ஆல்ரெடி இருந்த பணம்லாம் செலவாயிருச்சு. பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, சரி கவலைப்படாத நான் உனக்கு ஒரு 50 மில்லியன் அனுப்புறேன்னு இவ ஹீரோ கிட்ட தான் பணம் கேட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்க, இவளுக்கு யாரோ மெசேஜ் அனுப்புறாங்க. அதை பார்த்த உடனே இவ போகலான்னு பார்க்க, பொண்டாட்டி எங்கே போக பார்க்குறேன்னு ஹீரோவில் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு முக்கியமான ஃபோன் கால் பேசணும் விடுங்கன்னு சொல்ல, இந்நேரத்துக்கு யார்கிட்ட பேசணும்? என் பொண்டாட்டி ஒரு வேளை எனக்கு துரோகம் பண்றாளா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க துரோகம் பண்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இருங்க பேசிட்டு வரேன்னு இவ ஃபோன் பேசுறதுக்காக வர, இவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஏய் நம்ம ரொம்ப வருஷமா உங்க அம்மா அப்பா கேஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு எந்த ஒரு கிளீவுமே கிடைக்க மாட்டேங்குது. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி உன் புருஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணான்னு வச்சுக்க, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியக்கூடாது, அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ நேரா ஹீரோ கிட்ட தான் வரா. இப்ப இவ ஹீரோவை பார்த்த மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நான் இவர்கிட்ட பொய் சொல்றேன், இவரை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சா இவர் என்ன காதலிப்பாரான்னு தெரியலையே, இந்த ஃபீலிங்ஸ் மாறாம இருக்கணும் கடவுளே அப்படின்ற மாதிரி இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. என்ன பொண்டாட்டி நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேனா, என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா என் புருஷனுக்கு என்னைக்கும் அழகுதானே இவ சொல்ல. இவ இப்படி சொந்த பார்த்தவொடனே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, எங்க பாரு இப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, கிட்டவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இவன் இப்படி கூப்பிட்டவொடனே ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க, இவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா. இப்போ கால் பண்ணி உன்னை மீட் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு தான் வரா. இப்ப இவன் ஹீரோவை கூட்டிட்டு வந்து அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க, அவனே ஹீரோக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, சரி ஏதாவது டீட்டெயில் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் உன் புருஷன் முன்னாடி என்ன பேசுற, அமைதியா இருந்தா அவன் சிக்னல் காட்ட, இவர் ஒண்ணு வெளியால் கிடையாது, தாராளமா அவர் முன்னாடியே சொல்லலன்னு இவ சொல்ல, அவனை பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயத்தை பத்தி நான் கண்டுபிடிக்கணும், அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அவன் போனவனே ஹீரோயின் என்ன சொல்றானா, இவன் என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப ஃபேமஸான டாக்டர், என்னோட அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போனாங்களா, அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ரிசர்ச் சென்டரில் ஏதோ ஒரு ரத்தத்தை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அதுக்கான ரிசல்ட் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது இப்போ யாருக்கிட்ட இருக்குன்னே தெரியல. அவங்க எதை பற்றி ரிசர்ச் பண்ணாங்களோ அதை பற்றி தான் இவனை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஸோ இந்த ரிசர்ச்க்கு தேவையான பணத்துக்காக தான் உன்னோட கேமை வித்தது, இந்த ஸ்டுடியோ ஆரம்பிச்சதுன்னு காசுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே ஹீரோ கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்றா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த ரிசர்ச்சை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கும்போது எல்லா உண்மையும் சீக்கிரமே வெளியே வந்துடுன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவ ஹீரோ கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர, அவனை பார்த்தீங்கன்னா ரிசர்ச்க்கு தேவையான ஃபண்ட் எல்லாம் கிடைச்சிருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட ஹஸ்பண்ட் தானான்னு கேட்க, ஆமா எவ்வளோ பணம் வேணாலும் என்கிட்ட கேளு, அவன்கிட்ட நான் ரொம்ப டீட்டெயிலாக எதுவும் சொல்லலை, எங்கள் அம்மா அப்பாவோட ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்டுக்கு நீ இப்போ சார்ஜ் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அதுக்காக தான் ஃபண்டிங் நான் தரேன், மற்றபடி எந்த உண்மையை பற்றி அவன்கிட்ட சொல்லாதன்னு சொல்ல, சரி இவ்வளோ விஷயம் அவன்கிட்ட சொல்லியிருக்க, உன்னை பற்றின உண்மையும் அவன்கிட்ட சொல்லலால, அவன் சரியான கோவக்காரன் கேள்விப்பட்டிருக்கேன், அவன்கிட்ட எதையும் மறைக்காத, மறைச்சனா அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவேன்னு சொல்ல, அவனுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா உனக்கு கொண்டு போட்டு வேண்டாம், எங்க பாரு எல்லாத்தையும் சீக்கிரட்டா வச்சுக்க, எனக்கு என்ன பிரச்சனைன்றதை பத்தி அவனுக்கு தெரியவே கூடாது, என்னால அவன் கஷ்டப்படுறத நான் விரும்பலன்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இப்ப இவள பாத்தீங்கன்னா ரிசர்ச்காக என்னோட ரத்தம் தேவைப்படுதுல, வாய் பேசாம வந்து என்னோட ரத்தத்தை எடுத்துக்கன்னு சொல்ல, இவனும் சரின்னு ஹீரோனோட ரத்தத்தை எடுக்கிறான். இப்ப ரத்தம் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவ ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவ அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ கார் பார்க்கிங்கில் இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அதனால தான் அவளை கூப்பிட்டு வந்திருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு வர, ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்கா ரத்தம் கொடுத்ததுனால, என்னாச்சு பொண்டாட்டி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியா போயிருன்னு இவ கார்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோவும் அவ தூங்கட்டுன்னு டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறான். இப்போ ஹீரோயின் இப்படி தூங்கிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோக்கு அவனோட ஆளுங்க தான் கால் பண்றானுங்க. இப்போ அவனுங்க கால் பண்ணி, சார் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், மேடமோட அம்மா அப்பா வேலை பார்த்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸர் இருந்திருக்காரு, அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் ஃபாரின்க்கு கிளம்பி போயிட்டாரு, அவரை போலீஸ் கூட தேடிட்டு இருக்குதுன்னு சொல்ல, இன்னும் அந்த விஷயத்தை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மை என்னன்றதை எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வந்துடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருந்துச்சு, எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியலங்க, என்னை எழுப்பி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, நீ பார்க்க ரொம்ப டயர்டா இருந்தா அதனால தான் உன்னை எழுப்பல, வீட்டில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுச்சிடலாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால ஆஃப் டே ஃபுல்லாக நான் வெளியூரில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவில் கிஸ் பண்ணுற மாதிரி வர, இந்த சைடு ஹீரோயின்
ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா, மேடம் ஓவர்சீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்ல, ஒரு வேளை ஈத்தனா இருக்குமோன்னு இவ பயப்பட ஆரம்பிக்கிறா. ஈத்தன் அப்படின்ற பையனை பார்த்து இவ ரொம்ப பயப்படுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க அந்த பார்சலை என் ஸ்டுடியோக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்ல, சரிங்க மேடம் உங்களோட ஐடி கார்டை ரெடியாக வச்சுக்கோங்க, ஐடி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பார்சலை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து எனக்கு பார்சல் வருதுன்னா கண்டிப்பாக இது அவனோட வேலையாக தான் இருக்கும், வேற யாரும் எனக்கு பார்சல்லாம் அனுப்ப வாய்ப்பு இல்லைன்னு இவ ரொம்ப பயந்துட்டு இருக்கா. என்னாச்சு பொண்டாட்டி உன் முகத்தில் ஏதோ பயம் தெரியுது, இது எது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன், சரி வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்ல, சரி வா போகலான்னு ஹீரோ அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அவன் இப்படி தூக்கினோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் என்ன குழந்தையா நடந்து வரேன் விடுங்கன்னு சொல்ல, என் பொண்டாட்டியை நான் இப்படி தான் தூக்கிட்டு வருவேன் வாச்சலன்னு ஹீரோ அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். இப்போ அவரை பார்த்தீங்கன்னா, என்னடா உனக்கு காரியாகன்னா தான் என்ன பார்க்க வருவ, இல்லைன்னா நீ எல்லாம் திரும்பி பார்ப்பியா, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்கான். நீங்க இப்போ வரைக்கும் என்ன விஷயம் கண்டுபிடிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, ஏண்டா கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாம் இந்த பேப்பர்ல இருக்கு, என்ன திடீர்னு இந்த கேஸ்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட், செத்து போன ப்ரொஃபஸரையும் அவரோட பொண்டாட்டியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என் பொண்டாட்டியோட அம்மாப்பா, அதனாலதான் இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்ல, என்னது பொண்டாட்டியா, எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவர் கேட்டுட்டு இருக்க, இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆச்சுன்னு ஹீரோவும் சொல்றான். ஏண்டா கல்யாணம் ஆனதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல, கவலைப்படாத உனக்கும் பொண்டாட்டிக்கும் நல்ல கிஃப்ட்டை நான் சீக்கிரமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்க. தேங்க்யூ மாஸ்டர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேஸில் ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இந்த கேஸ் எனக்கு அவ்வளோ முக்கியமான கேஸு, இந்த கேஸை பற்றின எந்த விஷயத்தையும் என் பொண்டாட்டி கண்டுபிடிக்கக்கூடாது, அவளுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியணும், அப்புறமா தான் என் பொண்டாட்டிக்கு தெரியணும்னு சொல்ல, பொண்டாட்டி மேலே அவ்வளோ அக்கறையாடா, கவலைப்படாத உன் பொண்டாட்டி எதையும் கண்டுபிடிக்காம நான் பார்த்துக்கிறேன், அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதெல்லாம் உன் கைக்கு வர மாதிரி பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் இந்த விஷயத்தில் நான் அதிகமாக நம்புறது உங்களே தான், நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணி ஆகிட்டேன்னு சொல்ல, கவலைப்படாதடா நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க சொல்ல, ஹீரோவும் சரின்னு அந்த இடத்த விட்டு வரான். இப்போ ஹீரோ கிளம்பி அவனோட வீட்டுக்கு வர, ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு, செல்லம் நான் வந்தது கூட தெரியாமல் இப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு அவளை தொட்டு பார்த்துட்டு இருக்க, பார்த்தா அவளுக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் பொண்டாட்டி எந்திரி அப்படின்னு சொல்லி இவ திருப்ப பார்த்தா ஹீரோ மயக்கத்தில் இருக்கா. அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் பெட்ல இருந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டுமே வந்துடுறான். இப்போ அவன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வந்து வீட்டில் பார்த்தேன், இவ பெட்ல படுத்திருந்தான், ஆனால் இவன் மயக்கத்தில் இருந்தான்ற விஷயம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா, நீ ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணு நான் அவளை செக் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோ அவளை விட்டு போக மாட்டேங்கிறான். இங்க பாரியா நான் ஒரு டாக்டர், என்னை நம்பு, நான் அவளை செக் பண்ணதை அவளுக்கு என்னாச்சுன்றதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு ரூமுக்கு வெளியே போயிடுறான். இப்போ அவன் ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க, இவன் செக் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வர ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்றேன், ஆனா இந்த விஷயத்த நீ சீக்கிரட்டா வச்சுக்கணும், இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட நீ சொல்லக்கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ உண்மையாவே அவளை ரொம்ப சின்சியரா காதலிக்கிறியான்னு கேட்க, ஆமா அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன், அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு சொல்ல, இவனு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அதுல இருந்து அவ வெளியே வரவே இல்லை, 2 நாளா கோமால தான் இருந்தா, அவளுக்கு என்னாச்சுன்னு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஆனா அந்த பிளட் டெஸ்ட்ல எதையுமே எங்களால கண்டுபிடிக்க முடியல, இப்ப வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல, திடீர்னு அவளோட பிளட் செல்ஸ்லாம் அதிகமாகுது, ரொம்ப அப்நார்மலா இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அடிக்கடி வந்து என்கிட்ட பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு போவா, நானும் அவளோட பிளட் சாம்பிளை வச்சு ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல, இவளோட அம்மா அப்பா 2 பேரும் கண்டுபிடிச்ச மருந்தை இவளோட உடம்புல தான் செலுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவளுக்கு இந்த எஃபெக்ட்லாம் வந்திருக்கு, அது என்னன்றதை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன், இவளோட அங்கிள் ஆண்டி 2 பேரும் இவளை நல்ல விதமா தான் பார்த்துக்கிட்டாங்க, நீயும் நல்ல விதமா பார்த்துக்குவேன்னு நம்புறேன், அதனாலதான் உன்னை நம்பி இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், ஆக்சுவலா இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, ஏன்னா சொன்னா நீ கஷ்டப்படுவேன்னு நினைச்சா, இங்க பாரு நான் அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னேன்னா அவகிட்ட காமிச்சிக்காத, அவளுக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சு அவளை சரி பண்ணணும்னு சொல்ல, இந்த ரிசர்ச்க்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன், என் பொண்டாட்டியை காப்பாத்துற வழியை மட்டும் நீ பாருன்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்க்க, நான் எப்படி ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு கேட்கிறா, அப்புறமா பேசலாம், ஃபர்ஸ்ட் தண்ணியை குடி பொண்டாட்டின்னு ஹீரோ தண்ணி கொடுத்துட்டு இருக்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இவ மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், வீட்டில் வந்து பார்க்கும்போது பெட்ல நீ மயக்கத்தோட இருந்த, அதனால தான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன், நீ ஒழுங்கா சாப்பிடலன்னு டாக்டர் சொன்னாங்க, நல்லா சாப்பிட வேண்டியதானே பொண்டாட்டி, ஒழுங்கா சாப்பிடாம எப்படி மயக்கம் வந்துருச்சு பாரு பொண்டாட்டி, இதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவான்னு சொல்ல, ஹீரோ இப்படி சொன்னவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா அப்பாடா என்னை பத்தின எந்த உண்மையும் தெரியல அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோவை பாசத்தோட பாத்துட்டு இருக்கா. ஏண்டி அப்படி பாத்துட்டு இருக்க, என்கிட்ட ஏதாவது சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்க,
அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு இவ சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னை கிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக கிஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இவன் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வரான். இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்றேன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னைக்கு நீ டிஸ்சார்ஜ் ஆயிடலான்னு சொல்ல, இன்னைக்கு டிஸ்சார்ஜா இப்போதான் கூட்டு வந்தேன், அதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆனு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஆமா, ஏன் சார் உங்களோட பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்டாட்டி உனக்கு உடம்பு ஓகேவா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. நல்லதாங்க இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தாராளமாக வீட்டுக்கு போகலான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் போய் டிஸ்சார்ஜுக்கான ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு வரேன்னு அவன் இந்த இடத்த வீட்டு போக, ஏண்டா நான் எப்போ மயக்கம் போட்டு விழுந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிருக்காரு, அதனால தான் உன ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாருன்னு சொல்ல, அவருக்கு என்னை பற்றின எந்த உண்மையும் தெரியாது, நீ எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்க. கண்டிப்பாக சொல்லலை, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அவர்கிட்ட நான் பேசி சமாளிச்சிட்டேன்னு சொல்ல, இதை எப்போவும் சீக்ரெட்டாக வச்சுக்க, அவர்கிட்ட மூச்சு விட்டுறாதுன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவங்க 2 பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே பெட்டில் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்து என்ன யோசிக்கிறேன்னா, என் ஹஸ்பண்ட் கூட ஒன்றா தூங்கும்போது மட்டும் என் உடம்புக்கு இங்கேருந்து தெம்பு வந்த மாதிரி இருக்கு, சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவ ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க. என்ன பொண்டாட்டி நான் அப்படி பார்த்துட்டு இருக்க, என் மேலே அவ்வளோ பாசமானு கேட்க. இல்லைங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு சேஃபாக ஃபீல் ஆகுது, என் உடம்புல ஏதோ புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல, அந்த புத்துணர்ச்சி எப்படி வந்துச்சு நான் சொல்கிறேன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. எவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போவே எப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா. அவள் கால் பண்ணி என்ன சொல்றேன்னா, உன்னோட பிளட் சாம்பிளை செக் பண்ணி பார்த்தாச்சு, மறுபடியும் அந்த ரெட் பிளட் செல்ஸ் குறைஞ்சிட்டு தான் இருக்கு, இதுக்கு என்ன காரணமே தெரியல, நான் வேற யூனிவர்சிட்டிக்கு உன்னோட பிளட் சாம்பிள் அனுப்பியிருக்கேன்னு சொல்ல, சரி ரிசல்ட் கிடைச்சா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஸ்டுடியோல இருந்துட்டு இருக்கா. அவளோட ஃபோனுக்கு வார்னிங் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வருது. அது பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக அவனோட வெளியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவ்வளோ கட்டாயப்படுத்தி ஏதோ ரத்தம் எடுக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு என்னோட ரத்தம் வேணும்னா நீ என்னை தேடி வருவ, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்றேன்னா, என் பொண்டாட்டி என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறா போல, என் மனசுக்கு அப்படிதான் தோணுச்சு, அதனால தான் உன்னை பார்க்க வந்துட்டேன், நம்ம 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மீட் பண்ண போலாமான்னு சொல்ல, போலாங்கன்னு இவ்வளோ சொல்றா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். இப்போ ஹீரோனை கூட்டிட்டு வந்து அவனோட ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண வச்சிட்டு இருக்க. 2வது ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் ஹீரோனை பார்த்தோன்னு நீ இங்கே என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமான்னு ஹீரோ கேட்க, இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா நீ என்ன இவன் கூட பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கண்ணாலே பேசிட்டு இருக்க. ஐயோ அமைதியாயிரா, என் புருஷன் கண்டுபிடிச்சிட போறான்னு இவ்வளோ கண்ணாலே பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசுறதை ஹீரோ பார்த்தவனா அவன் பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்த கையோட ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ண இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சுங்க, வீட்டுக்குள்ள கூட போகல, அதுக்குள்ள இப்படி கிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃப்ரெண்ட் அலெக்ஸை மீட் பண்ணமே, அவனும் நீ ஏதோ கண்ணாலே பேசிக்கிட்ட மாதிரி இருக்கு, அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா என் பொண்டாட்டிக்கு கண்ணாலே சிக்னல் காட்டுவான் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, தப்பா எதுவும் புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்ல, அப்புறம் இதுக்காக அவன் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு அலெக்ஸா முன்னாடியே தெரியுங்க, அலெக்ஸோட அப்பாவை இந்த ஊரில் யாருமே மதிக்க மாட்டாங்க, அவங்க குடும்ப பிரச்சனையில் இருக்கும்போது உதவி பண்ணது என்னோட அங்கிள் தான், அதனால தான் என்னை பார்த்து சிக்னல் காமிச்சா, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ நாளில் ஒரு நாள் கூட ஐ லவ் யூ நீ சொன்னதே இல்லை, நீ இப்படி நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ பணத்துக்காக தான் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி என் மனசுக்கு தோணுது, உண்மையாகவே நீ எனக்கு காதலிக்கிறியா, உன் மனசில் கொஞ்சமாவது நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க, என் மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நான் உங்களை மட்டும்தான் காதலிக்கிறேன், வேற யாருக்கே மனசுல எடை கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஹீராவில கட்டி பிடிச்சிக்கிறான். என்னங்க கொஞ்சம் லூஸ் வீட்டு கட்டி பிடிங்க, என்னால மூச்சு கூட விட முடியலன்னு சொல்ல, என்ன பாத்தீங்கன்னா நீ இன்னொரு பையன் கூட பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, இனிமே அவன் கிட்ட சிக்னல் காமிச்செல்லாம் பேசாதுன்னு சொல்ல, என் புருஷனுக்கு பொறாம வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த இனிமே பண்ண மாட்டேன்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவை அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோனோட கையை ஒன்னா சேர்த்து போட்டோ எடுத்துட்டு, இந்த போட்டோவை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண போறேன், என் பொண்டாட்டி மேல எவன் கண்ணு வச்சிருக்கான் அவன் கண்ணெல்லாம் ஊஞ்சு போகட்டுன்னு ஹீரோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்க. சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு இவ சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் நேற்று நைட்டு உங்களோட போஸ்ட் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா,
நாளைக்கு பார்ட்டிக்கு என் பொண்டாட்டி வருவா, கூடவே இந்த அலெக்ஸும் வருவான். அவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பார்த்துக்கன்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்ட்டி தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பார்ட்டில அலெக்ஸ் கூட இன்னொரு பையன் இருந்துட்டு இருக்கா. ஹிரேன் வேணும்னே அவங்க 2 பேரையும் போய் வம்பழுத்துட்டு இருக்கா. இவங்களுக்கும் அந்த ஈத்தனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு ஹிரேன் ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஆளை பார்த்து பயப்படுறா இல்லையா, அவனோட பேர் தான் ஈத்தன். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, சரி நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்துருக்கதா கேள்விப்பட்டேன், உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்தா உனக்கு என்ன, அதை பத்தி இதுக்காக என்கிட்ட கேட்குறேன்னா அவன் இவ்வளோ அடிக்கிற மாதிரி வர கரெக்டாக ஹீரோ வந்து தடுத்துறான். அவன் என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி முன்னாடி கை வாங்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு கேட்க, அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அவன் இந்த பொண்ணு யாருன்னு தெரியாம கை வாங்கிட்டான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, ஹீரோவும் அவங்கள மன்னிச்சு விட்டுறான். இப்போ ஹீரோ அந்த பார்ட்டில இருந்துட்டு இருக்க அந்த இதுக்கு ஒரு பொண்ணு தான் வரா. அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்தவொன்னே, இங்க பாரு இது வரைக்கும் நீ எந்த பொண்ணு கூடவும் பேசி பார்த்ததே இல்லை, என்னப்போ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க, என் மனசுல நீ இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அப்படி இருக்கிறப்ப அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம இன்னொரு பொண்ணு கூட வந்தா என்ன அர்த்தம், என் மனசுல உள்ள காதல நீ ஏத்துக்க மாட்டியான்னு ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு இருக்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு, இவன் என்னோட பொண்டாட்டி, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல அந்த பொண்ணு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹிரேன் பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கா. இப்போ அவனோட ஃப்ரெண்டு என்ன சொல்றேன்னா, உன் ரத்தம் ரொம்ப அப்நார்மலா இருந்துச்சுல, ஆனா அது இப்ப நார்மல் ஆயிட்டே வருது, அந்த விஷயத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உன் ரத்தத்துல அந்த செல்ஸ் எல்லாம் குறைஞ்சதே, அது எல்லாமே உன்னை விட்டு போயிருச்சு. உன் ரத்தத்துல ஒரு சில செல் எல்லாம் குறைஞ்சதுனால அதுல கொஞ்சம் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் வந்திருக்கு தெரியுமா, அதனாலதான் உன் ரத்தத்தை வச்சு நிறைய பேர் ரிசர்ச் பண்ணணும்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி உன் உடம்பு நார்மல் ஆயிட்டு இருக்கு, உன் ரத்தம் நார்மலான மனுஷனோட ரத்தம் மாதிரி ஆயிட்டு வருதுன்னு சொல்ல, எனக்கும் இதுதான் வேணும், நான் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழதான் ஆசைப்படுறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பா உனக்கு கிடைச்சிருன்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னோட பிளட் எல்லாமே நார்மலா இருக்குன்னு அந்த ஈத்தனுக்கு நம்ம தெரியப்படுத்தணும், அப்பதான் அவனால எந்த பிரச்சனையும் வராது. ஆக்சுவலா நான் என்னோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது காரணமே ஈத்தன் கிட்ட இருந்து என்னோட அங்கிள் ஆண்டியை காப்பாத்துறதுக்காக தான். என் புருஷன் பெரிய பணக்காரன், அவன் கிட்ட இருந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குதான் அவனை கல்யாணம் பண்ணின்னு இவ பேசிட்டு இருக்க. அவங்க பேசுற எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். என்னோட அம்மா அப்பா 2 பேரும் என் உடம்புல ஏதோ ஒரு ரத்தத்தை செலுத்தி இருக்காங்க, அதனாலதான் என் ரத்தத்துல இவ்வளவு சேஞ்சஸும் வந்திருக்கு. அந்த ரத்தத்தை வச்சு இந்த ஈத்தன் சம்பாதிக்கன்னு நினைச்சான், அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். என்ன நார்மல் ஆக்குறதுக்காக தானே இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்த, அது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு, தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயத்தை பத்தி அவன் புருஷன் கிட்ட சொல்ல போறது இல்லையான்னு கேட்க, சொல்லணும், ஆனா எப்ப சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இவங்க பேசுற எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு அவனோட ஆளுங்களுக்கு தான் கால் பண்றான். இப்ப அவனுங்களுக்கு கால் பண்ணி, ஈத்தன் யாருன்றதை கண்டுபிடிங்க, அவன் எங்கே இருக்கான் என்ன பண்றான்ற எல்லா டீட்டெயிலும் வேணும் அப்படின்னு சொல்லி இவன் அவனை பத்தின டீட்டெயில் விசாரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக ஸ்பெஷலா அவ கையாலே சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஹீரோவோ வரான். இப்போ ஹீரோ பார்த்தவொன்னே, இது எல்லாமே உங்களுக்காக தான் சமைச்சேன், உங்க கூட சேர்ந்து ஒரு அழகான ரொமான்டிக் டின்னர் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே ஹீரோ பாத்தீங்கன்னா, தாராளமா சாப்பிடலாம் பொண்டாட்டி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்கணும், எப்ப நீ எனக்கு குழந்தை பெத்தி தர போற அப்படின்னு சொல்லி கேட்க, சீக்கிரமே பெத்து தரேன், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி இவ ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணான். இப்பவே கால் பண்ணி என்ன சொல்றேன்னா, உன்னோட பிளட் சாம்பிள ஒரு ரிசர்ச் சென்டருக்கு கொடுத்தோமே, அந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஈத்தன் உன்னோட பிளட் சாம்பிள வாங்கியிருக்கான், அவன் மறுபடியும் உன்னோட வாழ்க்கையில வரான், அவனால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்ல, நீ கவலைப்படாத, என் கூட தான் என் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவன் சரியான சைக்கோ, அவன் எந்த நேரமும் என்ன வேணாலும் பண்ணலாம், பார்த்து கவனமாயிருன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கனோட ஆளுங்க தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை பாத்தீங்கன்னா, சார் மேடம் ஒரு ரிசர்ச் பண்றதா சொல்லியிருந்தாங்களே, அது உங்க அம்மா அப்பாவோட ரிசர்ச் கிடையாது, அவங்க பிளட்டை பத்தின ரிசர்ச் தான். ஆல்ரெடி உங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சதா உங்க பிளட்ல கலந்துருச்சு, அது கலந்ததுல இருந்து உங்க பிளட் நார்மலா இல்ல, அவங்க பிளட்டை நார்மலா மாத்துறதுக்காக தான் மேடம் நிறைய செலவு பண்ணி புதுசா ரிசர்ச் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. அது மட்டும் இல்லாம அந்த ஈத்தன் ஒரு ஆளை பத்தி கேட்டீங்களே, அவன் சரியான இன்டர்நேஷனல் கிரிமினல் சார், அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே நிறைய கேஸ் இருக்கு, போலீஸ் கூட ஆல்ரெடி அவனை தேடிட்டு தான் இருக்காங்கன்னு அவனை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, அப்படின்னா ஈத்தனால என் பொண்டாட்டிக்கு ஆபத்து இருக்கு, அவனால என் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் தான் அவளை கூட நின்று காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவளோட அங்கிள் ஆண்டியை பார்க்கறதுக்காக தான் வராங்க. இப்போ அவளோட அங்கிள் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய பிரச்சனைமா, ஈத்தன் அப்படின்ற ஒரு ஆளு நம்ம கம்பெனி ஷேர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இல்லை வேண்டாங்க, நீங்கள் எந்த பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணலாம், ஆனால் இந்த பிரச்சனை மட்டும் சால்வ் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மறைக்கிற, என் மேலே அவளுக்கு நம்பிக்கையே
சரியில்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ இவ்வளோ பிடிச்சி வச்சுட்டு இருக்க. என்னங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன்னு இவ போக பார்க்க ஹீரோ அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோதான் என்கிட்ட மறைக்க போற, எப்போதான் என்கிட்ட உண்மையை சொல்லுவ, என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையான்னு ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் என்னால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் நான் சொல்லலை. என்னோட பிளட்டு நார்மலான பிளட்டு கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமானது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மற்றவங்க ரத்தத்தை விட என் ரத்தத்தில் கொஞ்சம் சூப்பர் பவர் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கு காரணத்தை நாங்கள் கண்டுபிடிக்க முடியல. என்னோட அம்மா அப்பா 2 பேரும் என் பிளட்ல ஏதோ கலந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியலங்க. இந்த விஷயம் ஈத்தன் அப்படின்ற ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனும் ஒரு ரிசர்ச் சென்டர் நடத்திட்டு இருக்கான். 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அங்கிள் ஆண்டியோட கம்பெனி பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. எங்கள் அங்கிள் ஆண்டியோட கம்பெனி திவாலாகிற நிலைமையில இருந்துச்சு. பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போதான் ஈத்தன் என்னை பார்த்தான். அவன் என்ன தெரியுமா சொன்னான், அவனோட ரிசர்ச்காக என்னோட பிளட் சாம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு பதிலாக நிறைய பணம் தரேன்னு சொன்னான். நானும் என்னோட அங்கிள் ஆண்டியை காப்பாற்றுறதுக்காக ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவன் மனசாட்சி இல்லாமல் என் உடம்புல இருந்து அளவுக்கு அதிகமாக ரத்தம் எடுத்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கான்ட்ராக்ட் வேணான்னு சொல்லி நான் கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டேன்னு சொல்லி இவன் நடந்த கதை எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவோட கையை பார்க்குறான். 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ சின்ன பொண்ணா தானே இருந்த, ஒன்று போய் அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கானான்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்றா. ஆனால் இப்போ என்னோட ரத்தம் ரொம்ப நார்மல் ஆயிட்டு இருக்கு, அதுக்கான ரீசர்ச் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயம் அவனுக்கு தெரியணும், அப்பதான் அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்ன நிம்மதியா வாழ விடுவான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உன ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி கொடுமைப்படுத்திருக்கானே, அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு கோவப்பட்டு இருக்க. என்னங்க நீங்க கோவப்படுறதுக்கு எதுவும் கிடையாது, எந்த பிரச்சனாலும் நான் பார்த்துக்கவே, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனே ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல போனாட்டி உன்னை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்ல என்கிட்ட ஒரு பிளான் இருக்குங்க, கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும் சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லாமல் மறைக்கவே கூடாது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னோட ரத்தம் நார்மலான ரத்தமாக மாறிட்டு வருது அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியப்படுத்தணும். அது ஒன்றை தெரியப்படுத்தினாலே போதும், அவன் நம்ம பக்கம் வரமாட்டான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த ஈத்தன் தான் கால் பண்ணான். இப்போவே கால் பண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு செல்லம், என்னை ரொம்ப மிஸ் பண்ண போலன்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்காக எனக்கு கால் பண்ண, எனக்கு உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்ல நீ யாரையோ கல்யாணம் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன், என்ன நினைச்சு அவனை நீ கல்யாணம் பண்ண, என்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுவான்னு நினைச்சு கல்யாணம் பண்ணியா, உன் புருஷனால ஒன்றும் பண்ண முடியாது, அதை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணியே தருவேன், நீ யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் சொல்ற இடத்துக்கு என்னை பார்க்க வரணும், ஏன்னா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்ல எனக்கு காதலிக்கிறியான்னு இவ கேட்குறான். ஆமா செல்லம், நான் சொல்றதை கேட்டால் உனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும், உன்னோட காதல் தான் என்னை இவ்வளோ தூரம் பண்ண வச்சிச்சு. என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான், யாரு தெரியுமா, உங்க அம்மா அப்பா 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆள் ஓடி போனானே ஃபாரினுக்கு, அந்த ப்ரொஃபஸர் தான். அந்த ப்ரொஃபஸர் உன்னோட அங்கிள் தானே, அவன் என் கையில தான் இருக்கான். அவன் உசுரோட உனக்கு வேணும்னா என்னை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வான்னு சொல்ல சரி நான் வரேன், அவரை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த ஈத்தனை பார்க்க போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவ்வளோ கட்டி பிடிக்கிறான். என்னாச்சு பொண்டாட்டி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஸ்டூடியோவை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு இவன் ஈத்தனை பார்க்கறதுக்காக வரா. இப்போ அவன் இவ்வளோ பார்த்தோன்னே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, முன்ன இருந்ததை விட ரொம்ப அழகா மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும், எதுக்காக அங்கிளை ஃபாரின்லேருந்து கடத்திட்டு வந்திருக்க, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ரத்தத்துக்காக உங்ககிட்ட வந்தேன், இப்போ உனக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன், எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு சொல்ல கனவுல கூட நடக்காது, இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ற வேலை வச்சுக்காதன்னு இவ போக பார்க்க அவன் இவ்வளோ மயக்கம் போட வச்சிடறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை கட்டி போட்டு வச்சு இவனை பார்த்தீங்கன்னா எனக்கு நீ வேணிச்சலாம் பக்கத்தில் பரவும் அங்கிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தவனே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அங்கிள் உங்களை இப்படி பார்ப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எங்க அம்மா அப்பா கூட தானே நீங்க வேலை பார்த்தீங்க, அவங்க செத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் ஃபாரின் போனீங்க, அவங்க சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஈத்தனை பார்த்தீங்கன்னா அங்கிளால பேச முடியாது, அவன் மயக்கத்தில் இருக்குது, உன் கண்ணுக்கு தெரியலையாச்செல்லாம், அவனை விட்டு தள்ளு, ஒன்னு இதுக்காக இங்க கூட்டு வந்தே தெரியுமா, என்னோட காதலை பத்தி சொல்றதுக்காக தான் சொல்ல, காதலிக்கிற பொண்ணை இப்படிதான் கட்டி போடுவாங்களா, எதுவா இருந்தாலும் அவுத்து விட்டுட்டு பேசுறான்னு சொல்ல அவனும் ஹீரோயினா அவுத்து விட்டுறான். இப்ப எதுக்காக உன்னை அவுத்து விட்டு தெரியுமா, ஏன் கூட ஒன்னா ஸ்டே பண்றதுக்காக, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டேன், அது இப்பதான் கண்டுபிடிச்சேன்னு இல்லைன்னு அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். இப்ப அவனை பார்த்தவன ஹீரோயின் போய் ஹீரோ பக்கத்துல நின்றுட்டு இருக்க. உன் புருஷனுக்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சதுன்னு அவன் கேட்க, என் பொண்டாட்டி ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சா எங்க இருந்தாலும் காப்பாத்த வருவேண்டான்னு ஹீரோ சொல்றான்.
இப்போ வேணா பார்த்தீங்கன்னா உன் புருஷனால என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது, இன்னைக்கு தான் உன் புருஷனோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லி ஏத்தன் அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு ஹீரோவை அடிக்க சொல்ல ஹீரோ அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் என்னால் அடிக்க முடியும், கூடவே நான் என்னோட ஆளுங்களே கூட்டு வந்திருக்கேன்னு ஹீரோ அவனோட ஆளுங்களே கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் அவனை சுற்றி நின்றுட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க ஒரு 5 நிமிஷம் இவன் கூட பேசணும்னு சொல்ல ஹீரோவும் சரினா அலோ பண்ணுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு, பணத்துக்காக நான் உங்ககிட்ட ரத்தத்தை கொடுத்தேன், நீ பணம் கொடுத்த, அதோட நம்ம டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் பண்ற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்ல எங்க பாரு, நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை டார்ச்சர் பண்ணது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, எனக்கு தெரிஞ்சு உன் புருஷன் ஒரு மாஃபியா, அந்த விஷயம் அது உனக்கு தெரியுமா, உன் புருஷனை விட நான் நல்ல காரியெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருப்பேன், என்னை பத்தி கொஞ்சம் கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் என்னை முழுசா நம்புறாரு, நீ என்னைக்கே அவர் கூட உன்னை கம்பேர் பண்ணாத, அதுக்கு நான் என்னைக்கு வாய்ப்பு தரவே மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை மனுஷங்க லிஸ்ட்லேயே நான் வச்சில்ல, என் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத, இது வரைக்கும் உன்னை பார்த்து பயந்தது போதும், இதுக்கப்புறம் எனக்கு துணையா என் புருஷன் நிற்கிறாரு, அவரை மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில நான் பயந்த ஒரு பெரிய விஷயம் என்னை விட்டு போயிருச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை நார்மலா இருக்க போகுது, என்னோட பிளட் சாம்பிளும் நார்மல் ஆயிட்டு இருக்கு, ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி என்னால என் வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்ல அப்படின்னா நம்ம 2 பேரும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வேலையை பார்க்கலான்னு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ இப்படி கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோயினோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு ஐயோ எனக்கு வாமிட்டா வருதே என்னன்னே தெரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு பொண்டாட்டின்னு ஹீரோ கேட்குறான். என்னன்னு தெரியலங்க, காலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்கு, தலையெல்லாம் சுத்துதுன்னு சொல்ல சரி வா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலான்னு ஹீரோவில் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல இவளோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா உடம்பு சரியில்லை, காலையிலேருந்து வாமிட்டா வருது, அதனால பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்ல என்னது பிரெக்னென்டானு ஹீரோ கேட்குறான். ஆமாங்க, இப்போ காரில் வரும்போது ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தேன், 2 மாசம் நான் பீரியட்ஸ் வேற ஆகல, வாமிட் வருதா, அதனால தான் பிரெக்னன்சி செக் பண்ணணும்னு சொல்றேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். இப்போ இவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா சீக்கிரமா போய் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பயங்கர ஹாப்பி ஆகிட்டு அவளை கூட்டு வந்துட்டு இருக்கான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒன்று சேர்ந்துட்டு இப்படி வர்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.